எல்லாத்துக்கும் வணக்கங்க. மகேஷ் குக்கிங் ஃப்ரம் கோயம்புத்தூருங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு மட்டன் குழம்பு இட்லியும் தாங்க பார்க்க போகிறோம். எந்த மசாலா பொருள் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுங்க நம்மளை அரைச்சி செய்கிற மட்டன் குழம்பு பார்க்குறோங்க. இந்த மட்டன் குழம்பு சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வடக்கலுக்கு ஆஞ்சிருச்சு. நான் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேங்க. நீங்கள் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கிங்க. மட்டன் குழம்புக்கு விளக்கெண்ணெயில் குழம்பு வச்சு சூப்பராக இருக்குங்க, ஹெல்த்தியும் வேறு. கேட்குமா? இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. வரமிளகா போட்டு வறுத்துக்கலாங்க. வெங்காயம் போட்டுங்க. வெங்காயம் நல்லா வணங்கிட்டுங்க. அது கூட பாருங்கள், பூண்டு இஞ்சியும் சேர்த்திக்கலாங்க. நல்லா வணங்கி போடுங்க. அப்போ தான் இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த குழம்பு நீங்கள் வச்சு பாருங்கள். எந்த மசாலா போடாதீங்க. வீட்டில் நம்மளே இப்படி ஓனாக அரைச்சி வைக்கிற குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. நாளைக்கு கூட இருந்தாலும் கூட கெட்டு போகாதுங்க. இப்போ வர்ற மசாலா பொடியிலலாம் கெமிக்கல் ரொம்ப கலக்குவாங்க. அதனால் இந்த மாதிரி அடிக்கடி செஞ்சுக்குங்க. ஏதோ எமர்ஜென்சிக்குன்னா போகிறது தானே பொடி. பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சுங்க. இந்த மாதிரி வணக்கிக்கணுங்க. நம்ம வணக்கணுன்னு இப்போது மிளகு பாருங்கள், இந்த அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடலப்பருப்புங்க, சீரகம் பாருங்கள், இந்த அளவுக்கு சேர்த்திருக்கிறேன். கொஞ்சம் வெந்தயங்க, மசாலா பொருளில் இங்கே ஆட் பண்ணிவிட்டுங்க. அது நல்லா வணக்கங்க. வணக்கணும். இப்போ நம்ம கலருக்காரு நல்லா மனம் வருதுங்க. இந்த வறுபடுறது நல்லா ஸ்மெல்லாக இருக்குதுங்க. கடலப்பருப்பு ஆப்ஷனல் தாங்க. உங்களுக்கு வேணுன்னா போடுங்க, இல்லைன்னா வேண்டாம். கடலப்பருப்பு பாருங்கள், இந்த அளவுக்கு வறுத்தாச்சு. இப்போ வறுத்துடுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் பாருங்கள், தேங்காய் கொஞ்சம் தான் சேர்த்துடுங்க. எங்கள் இதுலெல்லாம் தேங்காயே சேர்த்த மாட்டாங்க. நான் தான் சரி கொஞ்சம் குழம்பு வேணும் சொல்லி தேங்காய் சேர்த்துறேங்க. தேங்காய் சேர்க்காமல் குழம்பு வச்சு சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் இது சூப் தண்ணியாட்டம் கூட குடிச்சிக்கலாங்க. தேங்காய் போடாமல் இதெல்லாம் அரைச்சி நல்லா வறுத்து குழம்பு கூட ஒரு 4-5 விசில் விட்டுங்க. விட்டு அதுக்கப்புறம் கூட தேங்காய் இது பண்ணிக்கலாங்க. நான் ஃபஸ்ட்டே வறுத்து அரைச்சிங்க. அந்த குழம்புக்குள்ள ஊட்டி ஒரு 6-7 விசில் விட்டு அப்புறம் அந்த தண்ணி எடுத்து அந்த குழம்பு தண்ணி இருக்குல்லங்க, அதை எடுத்து ஒரு டம்ளரில் ஊற்றி 2 பெப்பரும் போட்டு குடித்தா சூப்பாகிருங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காயும் கூட அரைச்சி ஊற்றிக்கலாங்க. நல்லாயிருக்கு. அது ஒரு நாளைக்கு வீடியோ போகிறவங்க எப்படி பண்ணுறதுன்னு. கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாங்க. 2 நல்லா வறுபடுத்துங்க. பாருங்கள், இப்போ நல்லா குழம்புக்கு நல்லா வறுத்தாச்சுங்க. பாருங்கள், சூப்பராக மனம் வருதுங்க. நம்ம இதை அரைச்சிடலாங்க. பாருங்கள், நம்ம ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்குறோங்க. அந்த மட்டனை பாருங்கள் கழுவி 2 தடவை 3 தடவை நல்லா கழுவி வச்சுருக்குறோங்க. நம்ம அரைச்சது பாருங்கள், பேஸ்ட்டு மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிருக்குறோங்க. பேஸ்ட்டு மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கணுங்க. அரைச்சது நம்ம எடுத்து இதில் சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், நம்ம இதுக்கு குழம்புக்கு தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாங்க. அமையாவே போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறங்க அவ்வளோ குழம்பு நல்லா கலக்கி ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான மட்டன் குழம்புங்க. இது நம்ம 4-5 விசில், ஒரு 6 விசில் விடலாங்க. 6 விசில் விட்டுட்டு நம்ம இந்த குழம்பை பார்க்கலாங்க. அதுக்குள்ளே நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம். பாருங்கள், நம்ம வீட்டில் சுட சுட இட்லி ரெடி ஆகிடுச்சுங்க. இட்லி பாருங்கள், மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இந்த இட்லியும் மட்டன் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இந்த மட்டன் குழம்பு இப்படி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்குங்க. இது பிடிச்சிருந்தா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்ங்க.